கட்சியில் இருந்தாருன்னா இவங்க ஒரு கட்சியில் கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லிடுறதா? எல்லாருக்குமே அவர் இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார், மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு நம்ம ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். பட் இருந்தால் கூட அவர் எல்லாருக்குமே முதலமைச்சர் தானே, எல்லாருக்குமே வேண்டியப்பட்டவர். எனக்கு வேண்டியப்பட்டவர், உனக்கு வேண்டியப்பட்டவர்ன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இது வேண்டியப்பட்டவர் லிஸ்டெல்லாம் வராது. ஒரு பர்சனலை பற்றி இப்போ இவரை பற்றி போட்டதுனால எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சா, ஏன்டா இவர் இப்படி இது மாதிரி பண்ணார், எடுத்தோட பண்ணார், அந்த முடிவுக்கு தான் போகிறேன். ஏன் இப்படி பண்ணார், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்தா நல்ல வேளை அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அவங்க நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி இவருடைய நம்பர் எங்கெங்கே பாரதிக்கண்ண நம்பர் இருக்காருன்னு டைரக்டர் யூனியனில் கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்க. அவரோடய பேசியிருக்கலாம். பேசிட்டு சார் இப்படி வருது சார் செய்தி போடலாமான்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு செய்தியை போட்டு ஃபில்அப் பண்ணணுன்றதே கிடையாது. நான் உடல்நிலை சரியில்லைன்றதை போட்டாங்க. இப்போ நல்லா ஆகிட்டான் ராதா ரவி, நல்லா போகிறாருன்னு தினத்தந்தியில் எனக்கு போட்டாங்க. இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அது எனக்கு திருப்பி ரீஜெனுவேஷன் மை லைஃப். நான் ரீஜெனுவேட் ஆகிடுவேன். நீங்கள் ஏன்னா நீங்களும் நாங்களும் ஒன்று தானே, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று உறவினர்கள் மாதிரி நம்ம. அதனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதனால் தயவுசெய்து இனிமேல் போடும்போது எதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். பாரதிக்கண்ணன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஒம்பு தும்புக்கே போக மாட்டார் எதுக்குமே. அதனால தான் நான் வந்து யோசித்தேன், ஒம்பு தும்புக்கு போகிற ஆளாக இருந்தால் ஒருவேளை இப்படி செஞ்சுருப்பாண்டான்னு சொல்லுவேன். ஆனால் இவர் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும். தான் தனிப்பட்ட முறையில் அவரோட ஃபோனில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா அதே செய்தி வந்திருக்கு உன்னை பற்றி, எதுக்கு நான் இவர் பயன்ட்டார் என்னை பற்றி வந்திருக்கு. ஏன்னா இவருடைய ஃபோட்டோ போட்டதுனால தப்பாயிடுச்சு. பேர் ஒரே பேர், 2 பேருமே ஏறத்தாழ ஒரே பேர், பக்கத்தில் இருக்குது. அந்த இப்போ இல்லை, அது மாதிரி இல்லை. பட் அதை முதல்ல கேட்டிருந்தா, இப்போ இந்த நியூஸ் பெருசானதுனால இதுக்கு கவுண்டர் எப்படி பண்ணுறது அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி நியூஸ் பரவிடுச்சுன்னா பரவுனது தான். அதுக்கப்புறமா இப்போ திருப்பி புதுசாக கெட்ட செய்தி உடனே பரவிடுது. நம்ம இல்லைன்னு சொல்கிற செய்தி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது. ஆமாம். அதனால் இப்போ வந்து நம்ம அதை இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய உதவிகளெல்லாம் நாடி இருக்கோம். நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒதுக்காமல் இதை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் சினிமாக்காரங்க லைஃப் இருக்குது. சினிமாக்காரங்க லைஃபோடு இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும். பத்திரிகைக்காரர்களுக்கும் நம்ம எல்லாமே நான் தான் சொன்னேன், வேர் ஆல் ஹேண்ட் இன் க்ளவுஸ் என்று சொல்லி தயவுசெய்து இந்த செய்தியை போட்டு இவரை தப்பாக போட்டாங்கன்றது நீங்கள் சொல்கிறதுல தான் தெரிய போகுது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து பல முன்னணி ஊடகங்கள் வந்து இதுமாரி ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி கான்ட்ரவர்சிக்காக இல்லை அவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி வேணும். இப்போ நீங்களே தொடர்ந்து பேசுகிறதுன்னு சொல்கிறீங்க. இவங்களே பெரிய பத்திரிக்கை, யார் பெரியவர் யார் சின்னவர்ன்றதே தெரியாதுங்க. அதில் நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லிஸ் அண்ட் வீக்லிஸ் சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இப்போ எல்லாருமே இந்த யூடியூப் தான் பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் அட்ராக்ஷனாக வருது, விஷயங்கள் வருது, அதை தான் பார்க்குறாங்க. இந்த பேப்பர் படிக்கிறது இப்போ என் வீட்டில் நான் வந்து தினகரனும் தினத்தந்தி வாங்கி படிப்பேன். ஒரு வேர்டு விடாமல் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு விட மாட்டேன். உள்ளே இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் மூடுவேன். அது மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவருக்கு தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அது எதுலன்னா என்னுடைய யூடியூப் யாரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, வாட்ஸ்அப்பு யூடியூப் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது தவறு, கண்டனத்துக்குரியது. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேக் நியூஸ் போடுறது வந்து தப்பு. ஃபேக் நியூஸ்ன்றது போடக்கூடாது. சிலர் உயிரோடு இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மறுப்பு தெரிவித்து போடுங்க அப்படின்னு சொல்லி மாலை மாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து போட மறுக்கிறாங்க. அது வந்து இனிமேல் வந்து எங்கள் தலைமை, எங்கள் யூனியனு, இந்த பெப்சி 24 கிராஃப்ட்ஸு
எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டியது. we will go to meet சிஎம் மீட் பண்ணி ஆகணும்னா we will meet. அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவரையும் பார்த்து சொல்லணும். ஆனால் போகும்போது நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஆல் த ஹெட்ஸ் ஆஃப் த யூனியன் வந்துடணும். சினிமாக்காரனை மொத்த பேரும் வர வேணாம், இந்த யூனியன் தலைவர்கள் வரைக்கும் வந்து போனால் கூட போதும். போய் இதை சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேக்காக போடுறதுன்றது தப்பு. நியூஸ் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணக்கூடாது. இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னால் கூடங்க அதை வந்து கன்சர்ன் ஆள் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட விசாரிக்கணும்ல. அதில் ஒரு பிஆர்ஓ கிட்டே அதை கேட்கலாம், ஒரு கேட்குறதுல ஒன்றுமே தப்பு வராதுங்க. இது வந்து அவங்க ஃபேக்காக போடல, அவங்க ஒரிஜினலாக தான் போட்டிருக்காங்க. பேர் ஒரே பேர், ஆனால் ஃபோட்டோ தான் வேறு. அது எவ்வளோ பெரிய லைஃப் போயிடுச்சே. இப்போ அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது. அது இல்லைன்னு சொல்லி திருப்பி மனசில் பதிக்கணும்ல, இல்லையா? அது பேசிகிட்டு இருக்கோம் சார், எங்கள் வக்கீல்கிட்ட கலந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, I'll take leave. நான் புறப்பட்டு நீங்கள் உட்காந்து சார். மீரா கதிரவன் சார், அவள் பெயர் தமிழரசி, இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல சில கருத்துக்களை சொல்லுவார், அவருக்கு உள்ள கருத்தை சொல்லுவார். எல்லோருக்கும் வணக்கம். நான் அவள் பெயர் தமிழரசி, வெளித்திரு ஹபீபி படத்தோடைய இயக்குனர். அவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு முன்னாடி பேசின ராதா ரவி சார் சொன்ன மாதிரி எனக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாரதி கண்ணன் சாரை இன்றைக்கி இல்லை, பாரதி கண்ணன் சாரை வந்து எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குட்டிராஜா அப்படிங்கிற கவுன்சிலர் அவர் நண்பர் மூலமாக சினிமாவுக்கு நான் உதவி இயக்குனராக வரணும் அப்படிங்கும்போது நான் போய் சந்தித்த முதல் ஆளே பாரதி கண்ணன் சார் தான். அப்போ அவர் வந்து அங்கே திருநெல்வேலி அவருடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் இருந்தார். எங்கள் பகுதியை சேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். பிறகு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண கஸ்தூரிமான் படத்தில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடித்தார். அது நான் எங்கள் டைரக்டர் லோகிதாஸ்கிட்ட நான் ரெஃபர் பண்ணி சார் நடித்தார். வந்து கலெக்டராக நடித்தார். அதன் பிறகு நான் என்னுடைய அவள் பெயர் தமிழரசியில் ரொம்ப முக்கியமான ஹீரோவுடைய ஜெய்க்கான அப்பாவுடைய கேரக்டருக்கு திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும் அப்படின்ன உடனே நான் பாரதி கண்ணன் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டேன். அவன்கிட்ட அப்போல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் நினச்சிருக்கலாம், ஏன்னா என்னை நடிக்க கூப்பிடல, ஆனால் டப்பிங் பண்ண கூப்பிடலன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் எதுவும் நினைக்காம, இந்த ஈகோவுமே இல்லாமல் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக, என்னோடய அன்புக்காக நட்புக்காக அவர் வந்து அந்த படம் முழுக்க த்ரோ அவுட்டாக சார் பேசி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல வாட்டி அது கரெக்ஷன்ஸ் பண்ணி சார் பல முறை பேசி கொடுத்தாரு. அதன் பிறகு நான் வந்து தொடர்ந்து நான் சாரோட பேசிகிட்டு இருக்கிறேன். அவருடைய படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஊடகம் வந்து இன்றைக்கி முன்னாடி விட இப்போ ரொம்ப வலிமையாக இருக்குது. ஆனால் ஊடகம் முன்னாடி விட அறத்தோடையும் நேர்மையோடையும் இருக்குதான்னு கேட்டால் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுக்காக ஊடகம் எல்லாமே பொதுமைப்படுத்தவும் முடியாது. இப்போ நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை உங்களை போன்ற ஊடக நண்பர்கள்ட்ட தான் வந்து சொல்லவும் வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த ஊடகம் வந்து பொறுப்பானவங்களும் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு செய்தி வந்து பாரதி ராஜா சார் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது திருச்சிற்றம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா வந்து மருத்துவமனையில் அனுமதின்னு எழுதியிருந்தாங்க செய்தியை. அவ்வளவுதான் இருக்குது. அதாவது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க பெரிய ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட நீண்ட நெடிய அனுபவத்தோடு இருக்கிறவங்க, அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தால் பாரதி ராஜா சார் யார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அது மாதிரி வந்து இப்போ பாரதி கண்ணன் அப்படிங்கும்போது ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்து பிரசுரிக்கும் போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஈஸியாக எளிதில் யாரை வேணாலும் ஃபோன் நம்பர் வாங்கி பேசிட முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து அதை பேசணும். பேசி வந்து நீங்கள் தானான்னு ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நேரமெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு, ஒரு தார்மீகமான ஒரு பத்திரிகை அறம், இதை நம்ம கேட்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அதிக திறமை, அதிக திறன், அதிக ஆற்றலுங்கிறதெல்லாம் தாண்டி அதிக பார்வையாளர்களை வந்து இலக்குவிக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு வந்தது. அப்போ அதிக பார்வையாளர் அப்படிங்கும்போது என்னவா மாறுது அப்படின்னா, அதிக வைரல் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன. அப்போ யாரை வேணாலும் எளிதில் வந்து நீங்கள் வந்து செட்டு வரி யாரை வேணாலும் வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பேசினா 10 பேருக்கு பதில் 100 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா. அதை செய்கிறதா கொஞ்சம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் குறைந்த ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் கூட எடிட்டோரியல்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா,
எடிட்டோரியல் வந்து ஒரு பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட தமிழோடைய மிக முக்கியமான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சூனாபானா காமெடியிலேருந்து திருநெல்வேலியில் விவேக் சார் போன்ற 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, 1000 பெரியார் வந்தால் திருத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அருவாவேலு மாதிரி படங்களை பண்ண ஒரு நல்ல இயக்குனர், ஒரு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் எங்களுடைய ஒரு பொறுப்பினர் எல்லாத்தையும் தாண்டி வந்து எல்லாருடைய பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், சமூகம் சார்ந்ததாகட்டும் சினிமா சார்ந்ததாகட்டும் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம செய்யும் போது அவரை விடுங்க, அவருடைய குடும்பத்தில் அது எவ்வளோ தூரம் பாதிப்புகளை உருவாக்கும். செய்தி தானே கடத்த முடியாது. சுற்றியில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து எல்லாமே காட்சி கண்ணால் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்து ஐயா நான் கண்ணால் பார்த்தேங்கிறத சொல்கிறது மாதிரி தான் அந்த சைக்காலஜி தான் எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும். அப்போ அந்த இமேஜோடு நீங்கள் அதை பிரசரிக்கும் போது அவருடைய பர்சனல் லைஃப் அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து ஏன்னா அவர் 10 வருடங்களாக 10 படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு 25 வருஷமாக தெரியும். அதன் முன்னாடி சார் 15 வருஷம் இண்டஸ்ட்ரி தமிழின் ஆகச்சிறந்த வெற்றி படங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 40-50 வருடங்களாக ஒருத்தர் வந்து தன்னுடைய உழைப்பின் வழியாக தன்னுடைய நேர்மையின் வழியாக கட்டி அமைச்ச இமேஜை வந்து போகிற போக்கில் சேர்த்து வாரி இறைச்சிட முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நான் அது ரொம்ப உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த செய்தியை பிரசுரித்த அது எவ்வளோ பெரிய பத்திரிகையாக இருந்தாலும் அவங்க வந்து முன் வந்து மறுப்பு தெரிவிக்கணும். அதுதான் பத்திரிக்கையாரம் இல்லையா. நீங்கள் அதுலேயுமே ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன அடிப்படை இருக்குது? இப்போ வியாபாரம் தான் முக்கியம்னா இப்போ பத்திரிக்கையாரம் எங்கே போச்சு? அதனால் இது நான் நிஜமாக ஆக்சுவலாக மறுப்புங்கிற பேரில் மறுப்பு போட சொன்னால் இன்னொரு பேட்டிக்கு மாதிரி ஃபோன்லேயே கண்டாங்க. சரி நைட்டு மறுப்பு போடுங்கன்னு பார்த்தா மறுநாள் பேப்பரில் அந்த பாலியல் வழக்கில் பாரதி கண்ணன் கைதாகவில்லை அவரே கூறுகிறார், அவர் இல்லை என்று மறுக்கிறார் அப்படின்னு நம்மளை மறுபடியும் அது ஒரு டீக்ரேடாக தான் அந்த ஹெட்டிங் வைக்கிறாங்க. அப்படி தவறுதலாங்க சார் பத்திரிக்கையில் நேற்று இந்த ஃபோட்டோக்கு பதிலாக அவர் ஃபோட்டோக்கு பதில் வேற ஒரு ஃபோட்டோ போட்டோன்னு கூட அவங்க அதை சொல்லலை. அது என்னென்னா இப்போ நீங்கள் எல்லாருமே ஊடக நண்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே டெய்லி சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி ஒரு படம் பண்ணி ஒரு இயக்குனர் வந்து ஒரு 30 வருடம் 40 வருடங்களாக போராடிட்டு இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இதை வந்து இந்த மீடியாக்கள் செயல்படணுங்கிறது தான். என் மீடியாக்களை தான் புதுமைப்படுத்தலை, ரொம்ப அறத்தோடையும் நேர்மையோடையும் தார்மீக பொறுப்போடையும் இயங்கக்கூடிய எவ்வளவோ ஊடகங்கள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு வரவங்கள ஒரு எடிட்டோரியல்ங்கிற ஒரு குரூப் வந்து இதை ஃபில்டர் பண்ணி இதை வந்து நெறிப்படுத்தி இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறைகளை அதை செய்யணும். எனக்கு பர்சனலாக அவரை தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஜெம். அவர் எல்லா வகையிலுமே அவருடைய சினிமா துறை சார்ந்ததாகட்டும் விநியோகம் சார்ந்ததாகட்டும் அவர் திரைப்பட விநியோகத்துறையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ கீனாக எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதராக இருந்தாருங்கிறதுக்கு அவரோட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். வந்து ஒரு உலகத்துக்கு தெரியாது, எல்லாரும் சொல்ல முடியாது. ஆமாம். அதனால் இந்த மக்கள் வந்து எந்த செய்தியுமே எளிதில் நம்ப வேண்டாம். நான் அவரை பற்றி எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே அவர் என் கூட நின்றுக்கிறாரு. நான் உதவி இயக்குனர் முயற்சி பண்ண காலகட்டத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப நெருக்கமாக தெரியும். பாரதி கண்ணன் சார் அப்படியான ஒரு மனிதர் இல்லை. நான் அதை சொல்லணும். அவர் நல்ல மனிதர்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து என் கூட நின்னாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவர் தனிப்பட்ட கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். அதே நேரத்தில் பத்திரிகை துறைகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் திருச்சிட்டம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா சார்னு ஏன்னா அவரோட கேரியர் என்ன, அவர் என்ன சினிமாவுடைய திசையை திருப்பினது என்ன, எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனரியான ட்ரைடு. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ரொம்ப போகிற போக்கில் ஒரு செய்தியை எழுதுறதுக்குமான ஒரு ஆட்களை நெறிப்படுத்தி நீங்கள் ஊடகம் இயங்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பாரதி கண்ணன் சாருக்கு நான் வந்து என்ன ஒரு நிச்சயமாகவே கலைஞர்கள் அடிப்படையில் மென்னுணர்வு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், சராசரியான மனிதர்கள் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய பலமும் பலகீனமும். அப்போ இப்படியான செய்திகள் குறிப்பாக வந்து இன்றைக்கி முன்ன மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்து முன்னாடி வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு நியூஸ் இருந்தது. இப்போ நியூஸ் தான் செய்தியாக தான் இருக்குது. அந்த சூழலில் இது எவ்வளோ தூரம் அவரை மன ரீதியாக பாதிச்சிருக்கும், எவ்வளோ தூரம் அவருடைய குடும்பம் அவருடைய ஊரில் அப்படின்னு அவர் சார்ந்த மனிதர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் அவரை வந்து பாதிப்புகளை உருவாக்குங்கிறது நான் கிரியேட்டராகவும் அவருடைய நீண்ட காலம் அவருடைய தெரிய வரக்கூடிய நபராகவும் நான் அதை வந்து எனக்குமே அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மூத்தவர் இருந்தாலும் வந்து நீங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்க சார், என்னை போன்றவர்களுக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க. இதெல்லாம் கடந்து வரக்கூடிய வல்லமையை வந்து உங்களுக்கு வந்து இந்த சாட்சாத் உங்களுடைய நீங்கள் நம்பக்கூடிய இறைவன் இறைசக்தி உங்களுக்கு தரும். நீங்கள் தைரியமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் சார் ஒன்றும் இல்லை, தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த மாதிரி ஒரு அவல நிலையை வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏழை எளிய மக்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஈஸியாக வந்து போட்டுட்டு அதை கடந்து போயிடுறாங்க.
இதை வந்து இவர் சார் மறுப்பு தெரிவித்து அதுக்கான நியூஸை திரும்ப போடுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இல்லை, அது மறுக்கிறது சரியான ஊடக அறம் இல்லை தானே. செய்தி உங்களுக்கு வந்து தவறான செய்தி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகும் நீங்கள் தவறான செய்தி தான் நீங்கள் போடுறதுலங்கிறது அது எந்த வகையில் நீங்கள் வந்து அதான் நீங்கள் சொன்னதிலே உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இவரை போன்ற 40 வருடங்களாக சினிமாவில் வந்து பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவருக்கே இந்த எளிய மனிதர்களோட நிலைமை நம்ம என்ன இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சரி செஞ்சு வரக்கூடிய ஒரு இதான் இல்லை, அவங்களுக்காகத்தான் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கேன். இது எனக்காகப்பட்ட மீட்டிங் கூட இல்லை. எதிர்காலத்தில் யாருக்காவது சினிமாக்காரர்களுக்கோ அரசியல்வாதிக்கோ வேறு யாருக்கோ ஒரு பெரிய ஒரு மோசமான செய்தியை போடும்போது கேட்டு செய்யுங்க, அல்லது ஒரு கண்டனம் பண்ணுவாங்க, அல்லது பேப்பரில் ஒரு மாநஷ்ட வழக்கு தொடருவாங்க, அந்த நிலை ஏற்படும். அதனால் பத்திரிகைகள் இது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது எனக்கான போராட்டம் மட்டும் இல்லை. முன்ன மாதிரிலாம் நீங்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா களம் யதார்த்தத்துக்கு போய் கிரவுண்டில் ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் குறைஞ்சி இன்றைக்கி ஒரு டேபிளில் மாறிடுச்சுல, ஒரு மொபைலில் வந்து மாறிடுச்சு இல்லையா. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்த பிறகும் கூட இப்போ நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுப்பார், வந்து எந்த சூழலில் இருந்தாலும் எடுப்பார். நான் இல்லை என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க பாரதிகரன் சார்ட்ட எப்படி வேணும். அதனால் பெரிய ஆளுகள் 40 வருஷங்களாக சினிமாவில் வந்து விசாரித்து செய்ய வேண்டியதுங்கிறது பிஆர்ஓக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி ஒரு ஆள் மேலே வந்திருக்கு, சரியான கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஜெயிச்சு வெளில வராங்கன்னா அவங்களோட நியூஸை வந்து ஒரு குட்டியாக போட்டு அது வெளியே தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு வந்து ஒரு கட்டாயத்தில் இந்த ஊடகங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அதிக பார்வையாளர்கள்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு எல்லாமே. நாட் ஓன்லி மீடியா, பத்திரிகை துறை மட்டும் இல்லை, சினிமாவிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யாருக்கு அதிக வியூஸு, யார் அதிக வைரல். ஒருத்தர் வைரலானா போதும், அவர் 20 வருஷம் உழைச்சிருந்ததெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த வைரலான விஷயம் போதும், அந்த வைரலை பயன்படுத்தக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்போ அதிக பார்வையாளர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி என்னவா இருக்குன்னா, எப்போவுமே கெட்ட விஷயங்கள் உடனே போய் சேர்ந்தானே. நம்ம வந்து டக்குன்னு ஒரு அந்தரங்கமான விஷயங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய இயல்பு, மனித இயல்புக்குள்ளே இருக்குது தானே. அதுதான் பிரச்சனை. சில நேரங்களில் ப்ரெஸ்ஸில் வந்து துணை நடிகர் ஜூனியர் சிங்கர் ஒரு குரூப்பில் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பாங்க, அவங்கள பற்றி ப்ரெஸ்ஸுக்கே தெரியும். இவர் நம்ம எந்த படத்துலையும் பார்த்ததில்லையே, இவர் எந்த படத்தில் நடித்தார்னு தெரியும். ஆனால் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா துணை நடிகர், சிலர் வந்து இவர் ஒரு சின்ன திரை நடிகர், பெரிய திரை நடிகர் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் நம்ம படம் பார்க்குறோம், எத்தனையோ படம் பார்க்குறோம். அது தெரிஞ்சும் ஒரு படத்தில் தலை காமிச்ச ஒரு பொண்ணு எங்கேயோ இடத்துல ஒரு கேஸை அரெஸ்ட் பண்ணால் சினிமா அழகி, துணை நடிகை, இப்படிலாம் நியூஸில் ஒரு ஹெட்டிங்காகவும் மக்கள் படிக்கணுங்கிறதுக்காகவும் போட்டிருந்தாங்க. அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ண வேலையை நம்ம மேலே போடுறது என்ன, சினிமா டைரக்டர் நடிகரும் சினிமாங்கிற பேரை வச்சுட்டு சார் இதுமாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்களும் இங்கே வந்து இருக்காங்க. இப்போ அதான் சின்ன திரையிலேருந்து வருங்க, அந்த நம்பர் இந்த சின்ன திரையில் மெம்பராக இருக்கார். இப்போ அவரை வந்து இந்த மெம்பர்ஷிப்லேருந்து தூக்குறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு வர்றாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு தெரியும், பத்திரிகை இருந்தாலும் எந்த படத்துலையுமே நடித்ததில் இவரே நம்ம நடிகர்னு போடணும், இவர் ரியல் எஸ்டேட்னு போடுங்க அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஒரு நியூஸ் கெட்டிங்காக டப் சினிமாவுக்கு இருக்கிற கவர்ச்சி தான் பண்றவங்க பெரும்பாலும் சினிமாவிலே இல்ல. ஆனா சினிமாங்கிற பேரை சொல்லி இன்னைக்கு நிறைய அதுதான் அந்த துணை நடிகர்னு எப்படி வந்து கலை எடுக்க சார், அவங்க யாருன்னே தெரியாது, குரூப்பாக கூட்டுற சொல்கிறாங்க. கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க பேரில் 100 பேர் 50 பேர் கூட்டு வருவாங்க. அவன் ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பான். அவன் என்ன பண்ணிடுறான், ஒரு படத்தில் கூட்டத்தில் போனதுனால நானும் துணை நடிகர் தான் அப்படின்ட்டுதான். ஏன்னா நமக்கு தெரியும் யார் நடிகர், யார் நடிகை, யார் என்ன தெரியும். பட் நம்ம போடும்போது எந்த ஆளுமே இந்த ஆளை நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை, இவரையா நம்ம நடிகர்னு போடணும் அப்படிங்கிற பத்திரிகைகளும் கொஞ்சம் தர்மத்தோடு செயல்படும். ஓகேண்ணா, தேங்க்யூ. நான் பேசுகிறேன் சார். பாரதி கண்ணன் ஆக்சுவலாக அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி அவருக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, ஜுரம் தான். அந்த ஜுரமான சூழ்நிலையிலையும் இந்த கருத்தை பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாரதி கண்ணன் ஒரு எழுத்தாளர், இயக்குனர், நடிகர். சின்ன திரையிலும் அவர் வந்து நடிகராக இருக்கார். பல வருடங்கள் இந்த திரையுலகத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. எங்களுடைய நண்பர். அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு 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 தவறான அவரை வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தி ஆள்மாறாட்ட செய்தி, ஆமாம், அது மாதிரி ஒரு செய்தி வந்தது. உண்மையிலேயே வருந்தத்தக்கதுங்கிறத விட வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது. அதாவது விளம்பரத்துக்காக டக்குன்னு ஏதாவது யார் மேலேயாவது போட்டால் உடனே விற்றுரும், அதை வாங்கி பார்ப்பாங்க. அப்படி ஒரு செய்தியை வந்து பரபரப்பு பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திணிக்கப்படுது. இது வந்து ரொம்ப மிக தவறான ஒரு விஷயம். அது இல்லாமல்
அவர் வந்து நிறையா படங்கள், அதாவது நிறையா வந்து அம்மன் படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பெண் ரசிகைகள், தாய் குலங்கள்லாம் அவருடைய படங்களை வந்து விரும்பி பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல ஒரு மனிதர். அவர் மேலே இப்படி ஒரு களங்கம் வந்து பண்ணது மிகப்பெரிய குற்றம். அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ யாராவது இப்போ இவங்க வீட்லேயே அந்த நியூஸை கேட்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தால் அந்த விலை, அந்த உயிரை வந்து இந்த பத்திரிகை திரும்பி கொடுக்குமா? ஆக்சுவலாக அந்த செய்தியே ஒரு வேறு யாராவது ஆக்சுவலாக சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த செய்தி. ஏன்னா ஒரு பாலியல் பலாத்காரம், ஒரு சின்ன வயசு 15 வயசு பொண்ணை வச்சு ஹோட்டலில் வச்சு விபச்சாரம் நடத்தி அப்படி பல சினிமாக்காரர்கள் விருந்தாக்கி இருப்பார்கள், பல சினிமா பிரபலங்கள் மாட்டுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு கற்பனைக்கு எட்டுற அளவுக்கு எழுதி கேவலப்படுத்துகிறாங்க. பட் உண்மை நம்ம பக்கம் இருந்தனால நம்ம அதை தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஏன்னா ஒரு 40 வருஷமாக சம்பாரித்த பேரை ஒரு 4 நிமிஷத்தில் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க. ஏன்னா பத்திரிகைக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு இருக்குது, ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்குது. சரியான செய்திகளை கொண்டு போய் தயவு செய்து சேர்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் சம்பந்தப்பட்ட உறுப்பினரை நீக்கணும் முடிவெடுத்து ஒரு கண்டனம் தெரிவித்து பதிவு போட்ட பரத்துக்கும் பொதுச்செயலாளர் நவீந்தர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து மிக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி இந்த செய்தி இதோட கடைசியாக இருக்குதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் வந்து முதல்ல நாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு இந்த நியூஸ் வந்தது. காரணம் என்னென்னா, அந்த உண்மையான குற்றவாளி அவர் பேர் வந்து பாரதி என்கிற பாரதி கண்ணா. ஏன்னா எங்கள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கார். ஸோ அந்த தகவல் எங்களுக்கு ஒரு 6 இரவு எங்களுக்கு தகவல் வந்தது. அவரோட புகைப்படத்தோட செய்தியில் வரும்போது அந்த தகவல் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அண்ட் மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு நான் ஜஸ்ட் வந்து ஃபேஸ்புக்ஸ் நம்ம சோஷியல் மீடியா பார்க்கும்போது சாரோட ஃபோட்டோவை பார்த்தேன். சார் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். சார் அப்போ தான் கால் பண்ணி பேசும்போது அது ரொம்ப அதிர்ச்சியாகவும், அது அப்போ சாரோட அந்த மனநலமை எப்படி இருந்திருக்கும், அவங்க அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நிருபர்கிட்டையும் ஆக்சுவலி நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது உடனடியாக நாங்கள் மறுப்பு போடுறோம், இந்த செய்தியோட நாங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நான் மறுப்பு போடுறோன்ற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அது மறுப்பு செய்தின்றது வரலை. அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா துறைக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து இப்போ சங்கங்கள், பிஆர்ஓஸ் இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எங்கேனாலும் ஈஸியாக இன்றைக்கி இருக்க காலத்தில் ஒரு நிமிஷத்தில் அது ஈஸியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவங்க தான் அந்த நபரா இல்லை இவங்களோட தொலைபேசி எண் என்னன்றதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு நல்லது வந்து ரீச் ஆகிறத விட ஒரு கெட்ட விஷயங்கள் தான் டக்குன்னு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அதுவும் நீ ஊடகத்துறையை நம்ம செய்தித்தாளும் எல்லாமே அவங்க மூலமாக இந்த உலகம் வரைக்கும் எல்லா நியூஸுமே ஈஸியாக வந்து எல்லாருக்கும் செய்தி வருதுன்னா அது ஊடகத்துறை மூலமாக. அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பயன்படுத்தும் போது ஒரு எது கரெக்டான நபர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது போட்டாங்கன்னா ரொம்ப அது எல்லாருடைய எல்லா விஷயத்துக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். அவரோட எப்படியா இருந்தாலும் அவரோட அன்றைக்கி பேசும்போது அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து உள்ளாக இருப்பார்ன்றதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். அண்டு சமூகமும் சரி, அவர் சுற்றி இருக்கவங்களும் சரி என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி நமக்கு தெரியும். இதை இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல பிஆர்எஸ் எது சம்மந்தமாலும் ஃபோன் பண்ணி கேட்டு அது கன்ஃபார்மான நியூஸ் அப்படி தெரிஞ்சு போடணும் அப்படிங்கிறது, வெளியிடணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் இங்கே வைக்கிறோம். ஆல்ரெடி சார் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாகவே வந்து இப்போ ரொம்ப வருஷமாகவே, அதாவது ஒரு விபச்சார வழக்காக இருந்தாலும் சரி, இந்த பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, எதுனாலும் அந்த நியூஸ் ரீச் ஆனாலும் அவங்க வந்து துணை நடிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2015 சங்கங்களில் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஈஸியாக போட்டுருவாங்க. பட் அவங்களாம் சினிமா துறையே சார்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இல்லாதவங்க பெரிய வந்து இந்த துணை நடிகர்கள் அப்படின்னு போடும்போது அது என்னென்னா, ஒட்டுமொத்த நடிகைகள் எங்கள் சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், எல்லாரையுமே அது வந்து ஒரு அவமானப்படுத்துகிற வகையில் அந்த ஒரு நியூஸ் இருக்குது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. பட் உண்மையாக இல்லாத பட்சத்தில் அது எல்லாருக்கும் வந்து ஒரு அவமானம் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதனாலும் தொடர்பு கொண்டு நியூஸ் வெளியிடணும் அப்படின்ட்டு இந்த பாரதி என்கிற உண்மையான குற்றவாளி, பாரதி என்கிற பாரதி கண்ணா எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக 2005 நம்ம சேர்ந்துருக்காங்க. ஸோ அவரை நாங்கள் இப்போ கடந்த 12ஆம் தேதி நடந்த செயற்குழுவில் அவரை உடனடியாக அடிப்படை உறுப்பினர் நாங்கள் நீக்கியிருக்கோம் எங்களோட சின்னத்திரை நடிகர் சங்கத்தில். இனிமேல் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் அவர் உறுப்பினர் அல்ல. அந்த நியூஸும் நாங்கள் இந்த லெட்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். அண்டு சாரும் வந்து எங்களுடைய உறுப்பினர் தான். சாரோட பேர் பாரதி கண்ணன். அங்கேயே வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடே வந்து சரியாக தெரிஞ்சிக்காமல் அது எப்படி இப்படி ஒரு தவறு வந்து நடந்ததுன்னு எனக்கு புரியல. அவ்வளோ அலட்சியமாக அப்படி இருக்கா, அப்படி நியூஸ் மட்டும் பெருசாக தெரியணும்,
அவருக்கு ஒரு நியூஸ் ஈஸியாக ரீச் ஆகிடணும் அப்படிங்கிற பார்வையாளர்களை கவரணுன்ற ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து இவ்வளோ வருஷம் 40 வருஷம் சினிமா போராட்டம் அப்படி வளர்ந்த ஒருவரோட வாழ்க்கையை வந்து ஒரு நிமிஷத்தில் அப்படி சதைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய இப்போ இவருடைய புகைப்படம் அப்படிங்கிறதுனால இப்போ சார் வந்து இப்போ மீடியா கூப்பிட்டு எல்லோரும் பேசி இதுலேருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எப்படியா இருந்தாலும் எல்லோரும் திருப்பி இப்போ நீங்களாம் நியூஸ் சொல்லி ஆகும். இதே ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அது எப்படி இருந்திருக்குன்றது, அந்த நபர் என்ன தான் வீடியோ கொடுத்தாலும் எப்படி ரீச் ஆகுன்றது தெரியல. இனி ஒரு காலம் இந்த மாதிரி தவறு நடக்காமல் கரெக்டான நியூஸ் போகணுன்னு நான் இந்த நேரத்தில் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்து சார்பாக வேண்டி கேட்டுக்கிறேன். திரைத்துறையும் பத்திரிகை துறையும் உங்கள் சகோதரர் மாதிரி தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம கலந்து தான் நம்முடைய பயணம் இருக்கும். நீங்கள் எல்லாமே சினிமா துறை சார்ந்தவர்களாம் இல்லை. முதல்ல என்னென்னா இங்கே ஒரு விஷயம் சினிமா துறையை சார்ந்தவர்களை பற்றி அது சொல்லும்போது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது உடனே பரவி மக்கள்கிட்ட போய் டக்குன்னு போய் சேர்ந்துருது. இப்போ சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவங்க சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிற காரணமே மூல காரணம் பெருசாக சம்பாதிக்கணுக்கு இருக்கார்ல, சம்பாதிக்கிறதுக்கு 1008 தொழில் இருக்குது. இங்கே வாரதே பேர், புகழ், பாராட்டு, இதுதான் அடிப்படை. ஒரு மனுஷன் சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறான்னா அடிப்படையே அந்த பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பேருக்கும் புகழுக்கும் தான். அப்போ நீங்கள் சில தவறான செய்தி வரும்போது அந்த அஸ்திவாரமே ஆடி போயிடுது. எதோ நோக்கி வந்தாங்களும் இன்றைக்கி இயக்குனர் பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நடிச்சு இல்லாமல் பரத நிறைய நெருக்கமான நண்பர். இப்போ அவரை பற்றி ஒரு செய்தி நான் படித்த உடனே எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, ஆனால் 100% எனக்கு மனசில் இது தவறான நியூஸ் எனக்கு படுது. ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பண்பாளர். சினிமா தான் ஒன்று மேக்ஸிமம் இயக்குனர், அப்புறம் இப்போ நடிகராக இருக்கிறாரு. இதை விட்டு அவருக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் நல்ல மனிதர், நல்லா தெரியும் நம்மளுக்கு. அவரை பற்றி செய்தி, இப்போ செய்திங்கிறது சிலது இயக்குனர் பற்றி வரும். இந்த மாதிரி செலவழித்து விட்டார், டயத்துக்கு வரல, ஷூட்டிங் டிலே பண்ணிட்டார், இவனால் இவ்வளோ செலவு அதிகமாகி போயிடுச்சு, சொன்ன மாதிரி படம் எடுக்கலை. இந்த மாதிரி புகார்கள், இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது அது சகஜம். அது எல்லாரும் இயக்குனருக்குள்ளேயும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாலியல் சம்மந்தமாக வரும்போது சொன்ன மாதிரி சிலர்லாம் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற முடிவு கூட போயிடுவாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு என்ன வயசு, அவருக்கு எவ்வளோ சாதிச்சிருக்காரு, எவ்வளோ திரையுலகம் எவ்வளோ பேர் எடுத்திருக்கிறாரு. அப்போ எந்த குற்றச்சாட்டு வைக்கிறத பொறுத்து இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி குற்றச்சாட்டு செய்தியாக போடும்போது ரொம்ப ஆராயணும். இது ஈஸியாக செய்தியாக உங்களுக்கு செய்தியாக தெரியலாம். எங்களுக்கு வாழ்க்கை சம்பாதிச்ச பேரும் ஒரே நேரத்தில் அடுத்த செகண்ட் பாம்பு இடித்த மாதிரி தகர்த்த மாதிரி ஆகி போயிடும். நான் ஒன்றே தான் சார், என்னென்னா எல்லா துறையிலும் தவறுகள் நடக்கும். காவல்துறையில் நடக்கும், அரசு அதிகாரிகளும் நடக்கும், ஸ்கூலில் நடக்கும், எல்லா துறையிலும் நடக்கும். அது மாதிரி சினிமா துறையிலையும் சில தவறு நடக்கும். அது மாதிரி பத்திரிகை துறையிலும் தவறு நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி தவறு தான் நீங்கள் தவறு தான் ஒரு நியூஸ் போட்டது. அப்போ இது ஒரு தவறாக நிகழ்ந்துருச்சு, அது வரைக்கும் ஓகே. ஆனால் தப்பாக போட்டுட்டோம், சம்மந்தமில்லாத ஒருத்தர் போய் பழியை சுமத்திட்டோம், அது தெரிஞ்ச பிறகு அதுக்கு மறுப்பு போகிறதுக்கு ஏன் பிடிவாதங்கிறது என்னுடைய கேள்வி. என்னென்னா, ஒரு தனி மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா, இப்போ நான் அவர் மேலே ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டு எனக்கு தப்புன்னு தெரிஞ்சுட்டா, தப்பாக சொல்லிட்டேன் அவர் அப்படின்னா நான் மன்னிப்பு கட்டுவேன் சார். இல்லையா கொஞ்சம் வருத்தமாக தெரிவிச்சிருவேன். அப்போ பத்திரிக்கையும் போது என்ன பண்ணணும், நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேணாம், வருத்தம் தெரிவிக்க வேணாம். தவறில் போட்டது உண்மை தானே, நாங்கள் தவறில் போட்டோம், ஒரு மறுப்பு போகிறதுக்கு ஏன் இந்த பிடிவாதங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னா பத்திரிக்கை நீங்கள் எவ்வளோ கேள்வி எங்களுக்கு கேட்பிய,
நாங்கள் கேட்குற இந்த ஒரே கேள்வி தான் சார். இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் இயக்குனர் சங்கத்திலேருந்து நான் தலைவர் ஆர் உதயகுமார் சார் எல்லாருமே இவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். மறுப்பு வந்துடும். ஆமாம், இவர் சமாதானப்படுத்தினானே அவசரப்பட்டு ப்ரெஸ் மீட் வேணாம், அவங்க மறுப்பு போட சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் என்ன அந்த சூழ்நிலையும் நாம் பத்திரிக்கையாளர்லாம் ஒன்றுக்குள்ளே பழகிக்கிட்டு இருக்கோம், டெய்லி சந்திக்கிறோம். சினிமா துறையும் பத்திரிகை துறையும் வெவ்வேறு ரெண்டு உள்ளே கலந்து தான். அப்போ ஓகே, ஏதோ அவங்க தவறுதலாக போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அவசரப்பட்டு ப்ரெஸ் மீட் இல்லாமல் ஒரு மறுப்பு கொடுக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆர் உதயகுமார் சார் வந்து பத்திரிக்கை தொடர்பு கொண்டு தயவுசெய்து ஒரு மறுப்பு போட்டுருங்க. அவங்க போடுற மார்க் கொடுத்தாங்க. 3 நாள் வரல. சார் டெய்லி ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார்ன்ட்டு. அப்போ நாங்கள் மேக்ஸிமம் இவருக்கும் நாங்கள் ஒரு சமாதானமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் பத்திரிகை அவசர ப்ரெஸ் மீட் கொடுக்க வேணாம், அவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டா மேட்ரு முடிஞ்சு வச்சுல, அவ்வளோதானே. இந்த சந்திப்புக்கே தேவையில்லை எங்களுக்கு. நேற்று வரைக்கும் வரலைங்கும் தான் அப்புறம் அவர் சார் என்ன சாருங்கும்போது இப்போ எங்களுக்கு தப்பாக பிடிச்சி என்ன ஒரு மறுப்பு ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியல? ஒரு செய்தி ஒரு தவறான செய்திங்கிறது தான் உங்கள் பார்வை. ஆனால் அவர் நண்பர் வட்டாரத்தில் அவருக்கு எவ்வளவு ஒரு தலை குனிவு, எல்லாருக்கும் விளக்க முடியுமா சார்? சொந்தத்தில் 200 பேரில் ஒரு 4 பேரும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க அவர்கிட்ட. அவங்கள்ட்ட ஒரு ஃபோனில் விளக்கம் சொல்லிட்டாரு. கேட்குறவங்க கூட எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஜெயிலில் இருக்காரா, வெளியில் இருக்காரா? நான் ஃப்ளோர் பேசுகிறேன் இப்போ. நான் பேசுகிறேண்ணா. அப்போ கேட்டவங்களுக்கு மட்டும்தான். இப்போ நாங்கள் கேட்டோம், அந்த பேர் கேட்டார், அவங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறோம். கேட்காம எத்தனை பேர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க? அவங்களுக்கு யார் விளக்கம் சொல்கிறது? பத்திரிக்கை பொதுவில் வந்துருச்சு, எல்லாம் படிச்சுட்டாங்க. படித்ததில் சொந்தக்காரங்களில் ஒரு 10% பேர் தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டாரு. மற்றவங்கள மனசுக்குள்ளேயே உண்மையாக இருக்குமோ, அதுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? தவறாக அந்த செய்தி போட்ட பத்திரிக்கை தானே பொறுப்பு. நம்ம ஒரு இது சாதாரண பழி இல்லை, இது பழி, இது குற்றம் இல்லை. இது ஒரு கிசு வேறு, ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் செய்தி வெளியிடுறது வேறு, ஒருத்தர் மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறது வேறு. ஆனால் பழி சுமத்துறது இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம். அது பாலியல் குற்றங்கிறது மிகப்பெரிய கொடுமையானது. அது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஒருத்தர் மேலே சுமத்தியிருக்கோம். அப்போ நான் சரி பத்திரிக்கை நான் வந்து குற்றவாளி ஆக்கலை, தவறு நிகழ்ந்துருச்சு. நீங்கள் பாரதி கண்ணன் இன்னொரு யாரோ பண்ண ஒரு குற்றத்தை இவர் ஃபோட்டோ போட்டீங்க, தவறு நிகழ்ந்துச்சு. அப்போ நாங்கள் சொல்லாமலே ஐயோ தப்பாக ஒருத்தர் போட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் சொல்லாமலே நீங்கள் போடணும் சார், பத்திரிக்கை தருமோம். அதுதான் பத்திரிக்கை தருமோம். நாங்கள் கேட்டும் போடலைன்னா அப்போ நாங்களே என்ன பண்ணுறது தெரியல எங்களுக்கு. இது வேறு விஷயம்னா கடந்து போயிருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி வேறு எத்தனையோ குற்றத்தை நிறைய சந்திச்சிருக்கோம். நாங்கள் சினிமா துறையில் ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு நடிகரை பற்றி, ஒரு புடிசரை பற்றி எத்தனையோ செய்திகள். இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு 5 வருஷம் பொண்ணை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக எப்படி சார்? எப்படி அவர் பேர் கெட்டு போச்சு, இமேஜ் போச்சு, சொந்தங்களில் உண்மையாக பொய்யாங்கிற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிறது யார்? நான் நல்லவன், நான் தப்பு பண்ணல, நான் அந்த ஆள் நான் இல்லை, இப்படி பேர் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரே ஒரு இது முடிஞ்சு வச்சு. எந்த பத்திரிகையில் இந்த செய்தி வந்துச்சோ அவங்க இது தவறான செய்தின்னு சொல்லிட்டா மேட்டு முடிஞ்சது. இவர் எல்லாரும் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை. தயவுசெய்து சினிமாக்களும் மனசுங்க தான். எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் ஃபீல் இருக்குது. நாங்களும் சொந்தங்களையும் நட்புகளையும் எல்லோரும் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மனசு வச்சு செய்து போடுங்க. இன்னொன்று, இது ரெகுலராக வந்துக்கிறாங்க. ரெகுலர் ஏற்கனவே இயக்க சங்க சார்பு நிறைய சொல்லிட்டோம். தயவுசெய்து ஒரு செய்தி போடும்போது அதை ஆராய்ச்சி போடுங்க அப்படின்ட்டு. நான் பொதுவாக எல்லா பத்திரிக்கையும் போய் சொல்கிறேன். பிரபல இயக்குனர் இந்த நடிகைக்கு பாலியல் தொல்லை அப்படின்னு போட்டிருக்கேன். பிரபலம்னா என்ன மீனிங் தெரியல எனக்கு. அந்த இயக்குனர் டைரக்டர் இல்லை, ஃபஸ்ட்டு படம் எங்கேயோ ஏமாற்றி ஆளுக்கு வச்சு ஒரு படம் பண்ணிக்கிருக்காப்புல. அவர் பிரபல இயக்குனர். அவர் பிரபலங்கிறதுக்கு என்ன மீனிங் தெரியல. அவர் பிரபல நடிகைன்னா அப்போ தான் ஏதோ ஒரு துணை நடிகை நடிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது நீங்கள்
ஒரு ஆராயிறதில்ல. இப்போ நடிக்கும்போது நாங்கள் யாருன்னு நினைக்கிறேன், அவங்க மக்கள் வந்து அவங்க இந்த நடியாக இருக்குமோ அந்த நடியாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு செய்தி, ஒரு ஒரு விற்பனைக்காக, பத்திரிகை விற்பனைக்காக இது வந்து நீ சினிமாக்காரங்களை ரொம்ப அடிக்கடி அவமதிக்கிறது. அப்புறம் பொதுவாகவே இந்த சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்களும் தான் இன்றைக்கி பார்த்தா அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் உள்ளே போடுறது, பெர்சனல் லைஃப்பில் உள்ளே போடுறது. என்ன வேணாலும் பேசலாம் சார், கேட்குறக்கு யாருமே இல்லை சார். ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு கருத்து, அரசியல் பற்றி கருத்து சொன்னால் டக்குனு அரசு உள்ள வச்சுறாங்க. அப்போ அரசியல்வாதிகள் தான் பொது சேவையில் இருக்கவங்க, அவங்க தப்பு பண்ணது அவர் சொன்னாலே தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. சினிமாக்காரங்களுக்கு எங்களுக்கு யார் சார் கேள்வி வைக்கிறது? எங்களுக்கு யார் வேணும் என்ன சொல்லலாம், என்ன வேணால் பேசலாம். சினிமாக்காரனை பற்றி அசேஷமாக நீங்கள் இப்போ அவங்க வாழ்க்கையை எடுத்து பேச சொல்லலாம். அவர்கிட்ட படுத்தாங்க, வீட்டை படுத்தாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை யாரோட தொடர்பு இருந்தாங்க இப்போ முக்கியமாக இதெல்லாம் பேசும்போது இதுக்கு யார் பொறுப்பு? இப்போ கேள்வி கேட்க ஆள் இல்லையா? ஒரு நடிகை வாழ்க்கையும் நடிகர் வாழ்க்கையும் பர்சனல் வாழ்க்கையெலாம் சொல்லி பத்திரிகை புழக்கம் நடத்தும் போது இங்கே கேட்குறக்கு ஆளே இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இப்போவும் பத்திரிகையாளர் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் நண்பர் தான், எங்களுக்கு சகோதரர்கள் தான். தயவுசெய்து எங்களையும் ஒரு மனிதராக நினைங்க. எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களை சார்ந்து சொந்த மதமாக இருக்குது. அவங்களுக்குள்ளே எங்களுக்கு தலை குனிகிற மாதிரி செய்தி போட்டுறாது. இன்றைக்கி அவர் தலை குனிச்சிட்டார், தலை குனி வச்சுட்டீங்க. அது அந்த பத்திரிக்கை தான் ஒரு மறுப்பு போடணும். திரும்ப கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ஒரு சின்ன மறுப்பு போட்டுட்டா அவர் இந்த மன உளைச்சலேருந்து விடுபட்டுவார். நன்றி, வணக்கம். 3 நாளாக மறுப்பு போடுறாங்க. ஒரு பிரச்சனையும் கூட்டம் போடலன்னா இன்னைக்கு அடுத்த நடவடிக்கை என்ன இருக்குது? நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் இப்போ பத்திரிக்கை சேர்ந்து நீங்கள் தான் எங்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ கேஸ் போட முடியுமா? சங்கம் மூலியமாக நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கணும் சார். நாங்கள் இது பேசுகிறேன், பத்திரிகைகளும் சரி, நீங்கள் எல்லாமே நாங்கள் இல்லை, உங்களை சார்ந்தால் சும்மா ஒரு வாழ்க்கை எல்லாமே இருக்குது. ஒரு படத்தோட வியாபாரத்திலிருந்து எல்லாருமே உங்களை சார்ந்தான் இருக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு. அப்போ மற்ற பத்திரிக்கைலாம் கொஞ்சம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் அந்த பத்திரிக்கைகிட்ட. சார் உங்களால் மொத்த பத்திரிக்கைக்கும் இதாகுது. ஆனால் சார் தவறு எல்லா இடத்துலையும் நிகழும் சார். எல்லா இடத்தையும் சொன்னேன், அரசாங்கத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, நீதித்துறையிலே சில தவறு நடக்குது. அப்படிங்கும்போது பத்திரிக்கை துறையில் தவறு நடக்கிறது சகஜம், நான் சொல்கிறேன். ஆனால் தவறு தெரிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்கிறது அது மிகப்பெரிய குற்றமாயிடும். அது ஒரு மனுஷனை போட்டு நீங்கள் அடித்து துவைச்ச வந்து குழி தோண்டி புதைச்சிடுறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் மனித நேயத்தோட பத்திரிக்கை தர்மம் இருக்குல்ல, சொல்கிறோம்ல, பத்திரிக்கை தர்மம்னு சொல்கிறோம்ல. அப்போ இது தர்மம் இல்லையா? தவறான செய்தி போட்டோம், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் தர்மம் தானே சார்? அது பத்திரிக்கை தர்மம் தானே? அந்த தர்மத்தை கொஞ்சம் நிலைநாட்டுங்க தயவுசெய்து. நான் இயக்க சங்க சார்பும் நாங்கள் கேட்டோம், எழுத்தா சங்க சார்பும் கேட்டாங்க, சின்னத்திரை சார்பும் கேட்டோம். நாங்கள் இது வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையே நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளை நினச்சிக்கோங்க. தயவுசெய்து அந்த பத்திரிக்கை வந்து ஒரு மறுப்பு போட்டால் அவர் டோட்டாக சொந்த பந்தங்கள், நட்பு வட்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவார். அவர் மன உளைச்சலேருந்து அவரை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டிய எல்லாமே அண்ணன் பேரரசு, சின்னத்திரை சங்க நடிகர் சங்க தலைவர் பரத், ரங்கநாதன் அண்ணன், மீரா கதிரவன் எல்லாருமே பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னை பற்றி ஒரு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். ஏற்கனவே சொன்னது தான், நான் அந்த சினிமா துறைக்கு வந்து 40 வருடங்கள் ஆச்சு. இது வரைக்கும் என் மேலே எந்த தும்போ ஒரு கேஸோ, பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரோ எதுக்குமே என் மேலே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போதும் நமக்கு அப்படின்னு நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ ஒரு 10 படங்கள் டைரக்ட் பண்ணேன். கண்ணாத்தாள், திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். அருவாவேல் பண்ணேன், தாயே புவனேஸ்வரி, நிறைய படங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட படங்கள் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு நடிகராக வரணும்னு நினச்சி வந்தேன், அதுவும் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு டைரக்டராக வந்தேன், எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க போராடுறாங்க, டைரக்டராக வர முடியலை. எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார், நான் டைரக்டர் ஆனேன். கே பாலச்சந்திரட்ட கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன். ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லி 2 படங்கள் அங்கே பண்ணேன், கண்ணாத்தாளும் திருநெல்வேலியும். அதாவது இந்த 40 வருடத்தில் எந்த குற்றங்குறைகளில் ஈடுபடாத என்ன
திடீர்னு ஒரு பத்திரிக்கையில் வந்து அதுவும் பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆள்மாறாட்ட செய்தியை போட்டு, இந்த ஆள்மாறாட்ட செய்தி வந்து ஒரு கொலைக்கேஸாக இருந்தால் கூட நான் ஏற்றிருப்பேன். ரைட், ஒரு கொலையை நம்ம பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா, இது மறுநாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துருப்பேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டேன். நடந்த செய்தி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க, வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது, 3 வருஷம் ஜாமீன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைதான ஒரு மனிதரை ஒரு அருவருக்கத்தக்க செயல், லாட்ஜில் வச்சு அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான ஒரு செய்தி வந்த செய்தியை வந்து அந்த நிருபர் அறகுறையாக கேட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணவங்க ஃபோட்டோ வாங்கி போடுவதற்கு பொறுமை இல்லாமல் கோயம்பேடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க கேட்டால். இவர் பாரதி கண்ணா துணை நடிகர் இவராக தான் இருக்கும்னு ஒரு கற்பனை யூகத்தில் எழுதின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு எழுத்துக்கள். ஒரு கற்பனையில் எழுதுவோம்ல, இவர் அரெஸ்ட் பண்ணார்னா இவர் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இவர் பல பேருக்கு விருந்தாக்கியிருப்பார், இவர் இப்போ சினிமா பிரபலங்கள்லாம் மாட்ட போகிறாங்க. இவ்வளவு கேவலமாக எழுதி ஒரே நாளில் 40 வருட இமேஜை சிதைத்து விட்டார்கள். ஓகே, நான் மறுநாள் போய் நான் இல்லையா, அவர் வேறு நான் வேறேன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்களில் சொல்கிறேன். உங்கள்கிட்டையும் அது மூலமாக நான் சொல்லிக்கிட்டேன். ஓகே, என்னோடய படங்களில் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். கண்ணாத்தாள்னு ஒரு படம், அது வடிவேல் கேரியர்லே ஒரு மிகப்பெரிய சூனாப்பானான ஒரு கேரக்டர். அது தெரியாதவங்களே இந்த உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு நான் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒரு ஐஏஎஸ் கோட்டர்ஸில், அங்கே ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா சார், அந்த சூனாப்பானா காமெடி சூப்பர் சாருங்கார். அந்த அளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில் ஒரு 100 காமெடி சீனில் ஒரு 10 செலக்ட் பண்ணால் கூட அதில் சூனாப்பானா விஷம் குடிக்கிற சீனும் ஆடு திருடிட்டு பஞ்சாயத்தை கலைக்கிற சீனும் இருக்கும். அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய படம். அதே மாதிரி நடிகர் விவேக்குக்கு எங்கள் படத்தில் தான் அந்த லாரிக்கு முன்னால் எலுமிச்சம்பழம் கட்டுறது இதெல்லாம் வச்சு 1000 பெரியார் வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டத அப்போ இருந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களாம் அந்த படத்தை துவங்கி வச்சார். அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, வீரமணி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, பெரியாரை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காயா, இவனுக்கு அந்த சின்ன கலைவாணர் விருதை கொடுங்கயான்னு விவேக்குக்கு விருது கொடுக்க வைத்ததே கலைஞர் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விருதே கிடச்சிது. இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, கலைஞர்களை வந்து அப்போ ஆட்சியாளர்கள் ரொம்ப மரியாதை தான் பண்ணாங்க. இப்போ உள்ள சிஎம்மை பற்றி நான் குறை சொல்லலை. அந்த துணை சிஎம்மோடு நான் ஒரு படம் நடித்தேன், திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு. பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு படம் நடித்தேன். அவர் என்ன ஃபஸ்ட் நாளே சீனில் கூப்பிட்டு போய்ட்டு தனியாக கூப்பிட்டு போய், சார் உங்களுடைய சூனாப்பானா காமெடிக்கு நாங்கள் எங்கள் குடும்பமே ரசிகர் சார் அப்படின்னாரு. அது அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய எளிமையை காமிச்சிது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இங்கே கலைஞர்களுக்காக செய்கிறாங்க. ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்குறாங்க, சிறந்த சின்னத்திரை நடிகர், பெரிய திரை நடிகர்கள் உள்ள கலைமாமணி விருதுகள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய இசை மேதை இளையராஜா அவர்களுக்கு அரசாங்க செலவிலே விழா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம். எங்கள் கலைஞர்களுக்காக செய்கிற விஷயம் நல்ல விஷயந்தான். அதே மாதிரி கலைஞர்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஒரு கலைஞரியா குடும்பத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்கள நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பாதுகாப்போடு நாம் இருக்கவங்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட இதை மாதிரி தவறானவர்கள் ஒரு வாழ்க்கையை சூசைட் நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகள் போட்டால் அதை அரசாங்கமே கண்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பு போட்டால் ஒரு மறுப்பு போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து அறிவுறுத்தணும். இந்த மாதிரி செய்திகள் போட்டால் ஒரு வாழ்க்கை பாதிக்கும், மக்களுடைய வாழ்க்கை பாதிச்சிடும் இல்லையா, அதை அவங்க கண்டிப்பாக அதை அறிவுறுத்துவார்கள்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த போராட்டம் எனக்கான போராட்டங்கிறத விட எதிர்கால இயக்குநர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் இப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்க, தேவைப்பட்டால் வழக்கு கூட தொடருவாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமாவது ப்ரெஸ்ஸுக்கு இருக்கும். நம்ம பார்த்து செய்யுங்க, அந்த செய்தியை கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேட்டுக்கோங்க, ஒரு பிஆர்ஓட்ட கேட்டுக்கோங்க. இந்த துளசி பழனிவெல்லாம் இருக்காப்புல ஏவிஎம் காலத்தை அவங்க படங்கள்லேருந்து பண்ணியிருக்காரு, சாரோடைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பிஆர்ஓ கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருக்கார், நிறைய நிகில் முருகன் யாரெல்லாமும் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை, சார் இப்படி ஒரு டைரக்டரை பற்றி வந்திருக்குது, உண்மையாக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். கேட்கலாம், எங்ககிட்ட கேட்கலாம். டைரக்டர் சங்கம் இருக்கிறது, நடிகர் சங்கம் இருக்கிறது, ஒரு வார்த்தை. ஏன்னா செய்தி வந்து மோசமான செய்தி. சாதாரண செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நீங்கள் ஓட்டு போட்டு போயிடலாம். ஒரு கிசுவா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டரை பற்றி அவர் சரியாக படம் எடுக்கலாம், அப்படி எடுக்கல, இப்படி அது ஓகே. ஒரு கிசு செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய லட்சம் போட்டுக்கலாம், அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிக்கலாம், போய்க்கலாம். இது வாழ்வாதாரத்தையே அழிக்கிற செய்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியை போடும்போது கொஞ்சம் கேட்கணும். திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு போடுறீங்க, அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிக்கும்.
அவர் மரணம், இவர் இறந்துட்டார், அவர் ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு எப்படியோ கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இது எனக்கான போராட்டம் அல்ல. எதிர்கால கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோ ஒரு நிகழ்ச்சியோ நடக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இவங்க மறுப்பு போடலாம் கூட இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. அதனால் கொஞ்சம் செய்திகளை பார்த்து போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுதான் இதோட முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். மற்றபடி நீங்களும் எனக்காக இங்கே வந்ததுக்காக நன்றி. அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாருமே இங்கே வந்தாங்க. சின்னத்திரை பரத்து, ராதாரவி அண்ணன் முதலாக வந்து நின்னார். அவருக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சங்கத்தில் நாங்கள் இருக்கோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. ஒரு பிரச்சனை, ஒரு உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு தானே சங்கம் வச்சுருக்கோம். அதை உடனே சங்கத்து மூலமாக என்ன எதிர்க்கு கேளுங்கப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் நாங்கள் சங்கத்தில் தான் முறையிடுவோம். தாய் வீடு மாதிரி அவங்க தான் அந்த சமரசம் பண்ணணும், பிரச்சனை தீர்க்கணும். அதுக்காக அவர் வந்தார். அவர் மிக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை சொன்னார். அதுக்காக நான் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எங்களுடைய சங்க உதயகுமார் தலைவர் அவரால் வர முடியலை, அவருடைய சூழ்நிலையாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, மீடியாக்களுக்கெல்லாம் நன்றி. இதை பதிவிடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துக்குங்க. நன்றி, வணக்கம். புரியலண்ணா? இல்லை, செய்தி கேட்டவுடனே அதாவது நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு செய்திங்கிறது நமக்கே பேர் அதிர்ச்சி. நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன் பக்கத்தில், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடலாமான்னு வந்தேன். வந்து அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னங்க நீங்கள் கடைக்கு வரீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்குனாரு. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு நிமிஷம். மாலை மலர் பாருங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாலை மலர் வந்து கட்டிங்ஸ் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா பிரபல இயக்குனர் பாரதி கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் பலாத்கார வழக்கில். எனக்கு பேரதிர்ச்சி. ஊர்களேருந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்திலையும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்திலையும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை படத்தில் வர மாதிரி நம்ம விளக்கம் சொல்ல முடியுமா? உங்கள் மீடியாக்கள் அதை செய்யலாம். அதுக்காக தான் நான் அந்த மீடியாக்களை கூப்பிட்ருக்கேன். ஏன்னா உங்களால் செய்ய முடியும். அது இன்னைய வரைக்கும் அது இன்னும் தீரலை. சிலர் பார்க்குறாங்க மறுப்பு, சிலர் அதாவது ஒரு மனிதரை பற்றி தப்பாக செய்தி போட்டால் உலகமே பார்த்துடுறாங்க. அந்த மறுப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது இல்லைன்னா அது ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருக்குது அந்த செய்தி. அதனால் உங்களுக்கு மறுபடியும் இந்த மீடியாக்கள் சொல்லி அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். அது எங்கள் சங்கத்துக்கோ அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்களுடைய கருத்துக்களும் அது கிடையாது, இயக்குனருடைய கருத்தும் அது கிடையாது. ஒருவேளை எனக்கு அது நாளைக்கு ஒரு தீர்வே கிடைக்கலாம், நான் அந்த முடிவுக்கு போகலாம், போய்த்தானே ஆகணும், வேறு வழியில் இல்லை. அது நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறத திரும்பவும் அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. நம்மளும் அதான் அண்ணன் சொல்லியிருக்காங்க, அந்த மறுப்பு போட்டாங்கன்னா நம்ம அதை பற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா நம்ம அதுக்கு போய் வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் போக வேண்டிய கண்டிஷன். ஆமாம், அவங்களுக்கும் அனுப்புகிறோம். அவங்க ஆனால் இது எது நடந்து போச்சுன்னே விட்டுருங்கண்ணே, தெரியாமல் நடந்து போச்சுண்ணே அப்படி வார்த்தையில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டம் கட்டி போட்டான்னு கேட்டால் இல்லைங்க அது எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குண்ணே, உங்களுக்கு தெரியாதாண்ணே, விட்டுருங்கண்ணே, அடுத்து ஏதாவது தீபாவளி மேலே ஒரு பேட்டி கட்டி போட்டுக்கலான்னு வேறு மாதிரி அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறேன். அதான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. மறுநாள் அது ஒரு செய்தியாக எப்படி போடுறாங்கன்னா, அந்த பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை, என் பேட்டி மாதிரி போடுறாங்க. பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை என்று பிரபல இயக்குனர் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் மறுப்பே இல்லைங்க, இது நான் இல்லை, அந்த குற்றவாளி வேறு இந்த குற்றவாளி வேறு நீங்கள் தெளிவுபடுத்தி போடாமல் விட்டீங்களேன்றேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக போட முடியாதுன்னுங்கிறேன். நம்ம ஒரு மனிதனுடைய காலை லைட்டாக மிதித்தா கூட ஆனால் சாரி நான் தெரியாமல் பட்டேன் சொல்கிறோம், நடந்து போகும்போது பட்டால் கூட சொல்கிறோம். ஆனால் ஒரு வாழ்வாரத்தையே சிதைக்கிற ஒரு செய்தியை போட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் அதான் நம்ம ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டராக இருக்கனால அந்த செய்திகள்லாம் நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பல சோகத்தையும் சந்திச்சுக்கிறோம். ஒரு சோகம், வாழ்க்கையில் தோல்வி, எவ்வளவு தினமும் பல சோதனைகளையும் வேதனையும் சந்தித்து தான் நாங்கள் சாதனைக்கு வர்றோம். அதனால் நம்ம அது சூசைட் பண்ணக்கூடாது, தற்கொலைலாம் பண்ணக்கூடாது, நமக்கு உண்மை இருக்குது, போராடுவோம் அப்படின்னு போராடுவோம். இதே மனநிலை எல்லாருக்கும் இருக்குமான்னு எப்படி இருக்கும்? அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தானே இருக்குது. எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. முதல்ல தொடர்ந்து சங்கங்கள் வந்து இப்போ 24 யூனியன்ல உள்ளவங்கெல்லாம் வந்து நல்ல பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கிறீங்க. சிறு ஒரு சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு பக்கம்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு அது இப்போ நான் தான் சொன்னல, இது எனக்கான போராட்டம் இல்லை, அண்ணனுக்காக போராட்டம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யாருக்கு நடந்தாலும் அது வந்து பிரச்சனைக்கு நாளைக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காகத்தான் இது நாங்கள் பண்ணுறோம். எனக்கு தனிப்பட்ட
சின்னவங்க பெரியவங்க அப்படியே எங்கே இந்த மாதிரி தகவல் நாங்கள் குரல் கொடுப்போம். இன்னொன்று பாதிக்கப்பட்டவங்க வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, பெருசாகிக்கிறாங்கிறாங்க. ஒரு செய்தியாக போயிடும், நம்ம பேச போய் அது இன்னும் பெருசாகிருமோ அப்படிங்கிறபோது அவங்க இதோடு விட்டுருங்கிட்டு அவங்க மண்ணை வச்சுருந்தா கூட அதை தாங்கிட்டு இதோடு போயிடணும் அவங்களுக்கு நினச்சிறாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஏன்னா இவருக்கு வந்து இந்த ஏஜ் என்ன ஏஜ் வரும் அப்பா ஸ்தான் சொல்லுவார். அப்போ இவர் வந்து இதுக்கு ஒரு எனக்கு சொன்ன வார்த்தையை ஃபஸ்ட் நாள் கண்கணிந்து எங்கள் பேசினார். பேசும்போது அவர் அழுதுட்டார். என்ன சொன்னார்னா, சார் இது எனக்கான இது இல்லை, இதுக்கப்புறம் இது மாதிரி வேறு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது, அதுக்கான ஒரு இது மீட்டிங் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணதை விட எனக்கு தனியாக எனக்காக ஒரு நீங்கள் குரல் கொடுக்க வேணாம், பொதுவாக யாருக்கு நடந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரிச்சுட்டு செய்தி வந்தால் இவர் தானா, இது உண்மைதானா அப்படின்னு விசாரித்து போடணும், அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த மீட்டிங்கில் வந்து அவர் சொன்னது. அதனால் இங்கே வந்து ஏன்னா இப்போ நான் சின்ன திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் வந்து தொடர்ச்சியாக அந்த 40 வருஷம் சினிமா டச்சிலே தான் இருக்கேன். ஒரு பத்திரிக்கையாளர் அவங்கள மாதிரி ஆரம்பித்தேன், விநியோகஸ்தராக வந்தேன், டைரக்டராக வந்தேன், ப்ரொடியூசராக வந்தேன், இப்போ நான் நடிகராக நிறையா படங்களில் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல்லையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கூட நடிக்கிற சின்ன சின்ன வயசு பேத்திங்களாம் ஒரு சீரியலில் மணமகளேவான ஒரு சீரியலில் தாத்தாவாக நடிக்கிறேன். எனக்கு 3 பேத்திங்க. இப்போ இதுகளெல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கும் போதோ நடிக்கும் போதோ எவ்வளோ சங்கடம், தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லை. இது கிளியர் ஆகாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது எவ்வளோ பாதிப்பு, தொழில் ரீதியாகவும் பாதிக்கு இல்லையா? அதாவது மானபங்கம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற கொடுமை மட்டும் இல்லை, ஒரு ஆணோட புகழுக்கும் பெயருக்கும் அவனோட குட்வில்லுக்கும் ஒரு களங்கம் ஏற்பட்டால் அது கூட ஒரு வகையான மானபங்கம் தான், அது கூட ஒரு பலாத்காரம் தான். இப்போ நம்மளுடைய பேர் புகழ் நம்ம கூட இதுவரைக்கும் கட்டி காத்த குட்வில் எல்லாத்தையும் களங்கப்படுத்துகிற ஒரு நாளிதழ் மாலை மலர் இருக்குன்னா அது மாலை மலர் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு மானபங்கப்படுத்துறது மாதிரி தானே, அது ஒரு பலாத்காரம் பண்ணது தான். அது எல்லாருக்குமே பொருந்தும். நட்புக்கும் கற்புண்டு வைரமுத்து சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அது இருக்குது. நம்ம புகழை கேவலப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அது ஒரு பலாத்காரம் தானே. முதல்ல வந்து இப்போ இவர் நடித்து புகழ் பெற்றிருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க, பாரதி கண்ணன் இருக்கார்ல, அவர் ஒய்ஃப் போகிறாங்க, அவர் பொண்ணு போகிறாங்க, சொல்லுவாரு 5 வயசு பிள்ளை கெடுத்தான்ல, அவன் பொண்டாட்டி போகிறா புள்ள போகிறான், இதுதான் வாங்கி கொடுக்கும் வாழ்க்கை பூரா. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை, அதில் எவ்வளோ பெரிய கூட நடிக்கிற நடிகை அதை துடைக்கவே முடியாது சார். அதனால தான் நான் அண்ணன்கிட்ட ரொம்ப நாள் போகிறேன், நான் இதை ஏதாவது பண்ணணுன்னு பண்ணலைன்னா இது பல இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் மறுபடியும் வந்தால் தான் ஓ இது அவர் இல்லையா அப்படின்னு எனக்கு கிளியர் ஆகும். நான் ஒரு 4 நாள் பொறுமையாக இருந்தேன் சார். ஒரு மறுப்பு போட்டுருவாங்க, இந்த ப்ரெஸ் மீட் தேவையில்லை பார்ப்போம், ஒரு பிடிவாம இருக்க தவறு தானே. நம்ம வந்து இங்கே உட்கார சூழ்நிலை. மாலை மலர் செய்தி வெளியிட்டது ஒரு பக்கம் சார். மாலை மலர் செய்தியை வந்து பார்த்துக்கவங்க மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. பட் அந்த செய்தியை உண்மை நம்பி உங்களை மாதிரி சேனல்ஸு, வெப்பு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா, அதுதான் உலகம் பூரா போச்சு. அதனால தான் நீங்கள் உலகம் பூரா பரவக்கூடிய மீடியா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அது மூலமாக நீங்கள் போடும்போது ஓஹோ அவர் இல்லை பாவம் அவர் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆகுங்கிறதுக்காக தான். நிறைய காஸ்டிங் டைரக்டருங்கிற பேரில் நிறைய போலியான சுற்றிக்கிட்டு இதுமாரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்துகிறாங்க பெண்கள். அது தமிழ் சினிமாவை என்ன அவங்க எப்படி நீங்கள் அடையாளப்படுத்த போகிறீங்க? அது உங்களுக்கு சினிமா சம்மந்தம் இல்லாமல் சினிமா பேரை சொல்லிக்கிட்டு இது ஒரு ஃபோர்ஜரி, அது ஒரு திருட்டுக்குமல், ஒரு போலி கலைஞர்கள் அவங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்சவுடனே ஒரு அவங்க மேலே உண்மை அப்படின்னா சட்டம் சரியாக ஸ்டெப் எடுக்கணும். அவங்க இந்த மாதிரி சினிமா பேரை பயன்படுத்தி யாராவது தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள மேலே காவல்துறை கடினமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அரசாங்கமும் அதை பாதுகாக்கணும். ஏன்னா அரசாங்கம் நினச்சா தானே முடியும் எல்லாமே. காவல்துறை கூட அரசாங்கம் தானே உத்தரவிடணும். அப்புறம் சங்கங்களில் உறுப்பினராக இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணதில்லை. சும்மா வெறும் இப்போ துணை நடிகர் அப்படின்னு பேரை போட்டுட்டு தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சங்கங்களுக்கு திரைச்சங்கங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இது கொடுக்கணும்னு நான் பேச வேண்டிய எல்லாமே அண்ணன் பேரரசு, சின்னத்திரை சங்க நடிகர் சங்க தலைவர் பரத், ரங்கநாதன் அண்ணன், மீரா கதிரவன் எல்லாருமே பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னை பற்றி ஒரு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். ஏற்கனவே சொன்னது தான், நான் அந்த சினிமா துறைக்கு வந்து 40 வருடங்கள் ஆச்சு. இது வரைக்கும் என் மேலே எந்த வம்பு தும்போ ஒரு கேஸோ பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரோ எதுக்குமே என் மேலே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போதும் நமக்கு அப்படின்னு
நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ ஒரு 10 படங்கள் டைரக்ட் பண்ணேன். கண்ணாத்தாள், திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். அருவாவல் பண்ணேன், தாயே புவனேஸ்வரி, நிறைய படங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட படங்கள் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு நடிகராக வரணும்னு நினச்சி வந்தேன். அதுவும் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு டைரக்டராக வந்தேன். எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க, போராடுறாங்க, டைரக்டராக வர முடியலை. எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். நான் டைரக்டர் ஆனேன். கே பாலச்சந்திரட்ட கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன். ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லி 2 படங்கள் அங்கே பண்ணேன், கண்ணாத்தாளும் திருநெல்வேலியும். அதாவது இந்த 40 வருடத்தில் எந்த குற்றங்குறைகளில் ஈடுபடாத என்ன திடீர்னு ஒரு பத்திரிகையில் அதுவும் பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆள்மாறாட்ட செய்தியை போட்டு, இந்த ஆள்மாறாட்ட செய்தி ஒரு கொலைக்கேஸாக இருந்தால் கூட நான் ஏற்றுருப்பேன். ரைட், ஒரு கொலையை நம்ம பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா, இது மறுநாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துருப்பேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டேன். நடந்த செய்தி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க, வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். அதுக்கு ஜாமீனே கிடையாது, 3 வருஷம் ஜாமீன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைதான ஒரு மனிதரை ஒரு அருவருக்கத்தக்க செயல், லாட்ஜில் வச்சு அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான ஒரு செய்தி செய்தியை அந்த நிருபர் அறகுறையாக கேட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணவங்க ஃபோட்டோ வாங்கி போடுவதற்கு பொறுமை இல்லாமல் கோயம்பேடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க கேட்டால். இவரே பாரதிக்கு என்ன துணை நடிகர் இவராக தான் இருக்கும்னு ஒரு கற்பனை யூகத்தில் எழுதின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு எழுத்துக்கள். ஒரு கற்பனையில் எழுதுவோம்ல, இவர் அரெஸ்ட் பண்ணார்னா இவர் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இவர் பல பேருக்கு விருந்தாக்கியிருப்பார், இவர் இப்போ சினிமா பிரபலங்கள்லாம் மாட்ட போகிறாங்க. இவ்வளவு கேவலமாக எழுதி ஒரே நாளில் 40 வருட இமேஜை சிதைத்து விட்டார்கள். ஓகே, நான் மறுநாள் போய் நான் இல்லையா, அவர் வேறு நான் வேறேன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்களில் சொல்கிறேன். உங்கள்கிட்டையும் அது மூலமாக நான் சொல்லிக்கிட்டேன். ஓகே, என்னோடய படங்களில் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நான் சொல்லாத 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். கண்ணாத்தாள்னு ஒரு படம், அது வடிவேல் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய சூனாப்பானான்னு ஒரு கேரக்டர். அது தெரியாதவங்களே இந்த உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு நான் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒரு ஐஏஎஸ் கோட்டர்ஸில் அங்கே ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா சார், அந்த சூனாப்பானா காமெடி சூப்பர் சாருங்கார். அந்த அளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில் ஒரு 100 காமெடி சீனில் ஒரு 10 செலக்ட் பண்ணால் கூட அதில் சூனாப்பானா விஷம் குடிக்கிற சீனும் ஆடு திருட்டு பஞ்சாயத்தை கலைக்கிற சீனும் இருக்கும். அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய படம். அதே மாதிரி நடிகர் விவேக்குக்கு எங்கள் படத்தில் தான் அந்த லாரிக்கு முன்னால் எலுமிச்சம்பழம் கட்டுறது அது இதெல்லாம் வச்சு 1000 பெரியார் வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் அந்த படத்தை துவங்கி வச்சார். அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, வீரமணி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, பெரியாரை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காயா, இவனுக்கு அந்த சின்ன கலைவாணர் விருதை கொடுங்கய்யான்னு விவேக்குக்கு விருது கொடுக்க வைத்ததே கலைஞர் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விருதே கிடச்சிது. இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, கலைஞர்களை அந்த அப்போ ஆட்சியாளர்கள் ரொம்ப மரியாதை தான் பண்ணாங்க. இப்போ உள்ள சிஎம்மை பற்றி நான் குறை சொல்லலை. அந்த துணை சிஎம்மோடு நான் ஒரு படம் நடித்தேன், திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு. பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு ஒரு படம் நடித்தேன். அவர் என்ன ஃபஸ்ட்டு நாளே சீனில் கூப்பிட்டு போய்ட்டு தனியாக கூப்பிட்டு போய், சார் உங்களுடைய சூனாப்பானா காமெடிக்கு நாங்கள் எங்கள் குடும்பமே ரசிகர் சார் அப்படின்னாரு. அது அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய எளிமையை காமிச்சிது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இங்கே கலைஞர்களுக்காக செய்கிறாங்க. ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்குறாங்க, சிறந்த சின்னத்திரை நடிகர், பெரிய திரை நடிகர்கள் உள்ள கலைமாமணி விருதுகள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய இசை மேதை இளையராஜா அவர்களுக்கு அரசாங்க செலவிலே விழா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம். எங்கள் கலைஞர்களுக்காக செய்கிற விஷயம் நல்ல விஷயந்தான். அதே மாதிரி கலைஞர்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஒரு கலைஞரியா குடும்பத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்கள நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு, ஒரு பாதுகாப்போடு நாம் இருக்கோங்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட இதை மாதிரி தவறானவர்கள் ஒரு வாழ்க்கையை சூசைட் நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகள் போட்டால் அதை அரசாங்கமே கண்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பு போட்டால் ஒரு மறுப்பு போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்திகள் அறிவுறுத்தணும். இந்த மாதிரி செய்திகள் போட்டால் ஒரு வாழ்க்கை பாதிக்கும், மக்களுடைய வாழ்க்கை பாதிச்சிடும் இல்லையா, அதை அவங்க கண்டிப்பாக அதை அறிவுறுத்துவார்கள்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த போராட்டம் எனக்கான போராட்டங்கிறத விட எதிர்கால இயக்குநர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் இப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்க,
தேவைப்பட்டால் வழக்கு கூட தொடருவாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமாவது ப்ரெஸ்ஸுக்கு இருக்கும். இதை நம்ம பார்த்து செய்யுங்க, அந்த செய்தியை கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேட்டுக்கோங்க, ஒரு பிஆர்ஓட்ட கேட்டுக்கோங்க. இந்த துளசி பழனிவெல்லாம் இருக்காப்புல ஏவிஎம் காலத்தை அவங்க படங்கள்லேருந்து பண்ணியிருக்காரு, சாரோடைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பிஆர்ஓ கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருக்கார், நிறைய நிகில் முருகன் யாரெல்லாமும் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை, சார் இப்படி ஒரு டைரக்டரை பற்றி வந்திருக்குது, உண்மையாக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். கேட்கலாம், எங்ககிட்ட கேட்கலாம். டைரக்டர் சங்கம் இருக்கிறது, நடிகர் சங்கம் இருக்கிறது, ஒரு வார்த்தை. ஏன்னா செய்தி வந்து மோசமான செய்தி. சாதாரண செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க நீங்கள் ஓட்டு போட்டு போயிடலாம். ஒரு கிசுவா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டரை பற்றி அவர் சரியாக படம் எடுக்கலாம், அப்படி எடுக்கல, இப்படி அது ஓகே. ஒரு கிசு செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய லட்சம் போட்டுக்கலாம், அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிக்கலாம், போய்க்கலாம். இது வாழ்வாதாரத்தையே அழிக்கிற செய்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியை போடும்போது கொஞ்சம் கேட்கணும். திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு போடுறீங்க, அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிக்கும். அவர் மரணம், இவர் இறந்துட்டார், அவர் ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு எப்படியோ க்ரியேட் பண்ணி போடுறாங்க, அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இது எனக்கான போராட்டம் அல்ல. எதிர்கால கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோ ஒரு நிகழ்ச்சியோ நடக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இவங்க மறுப்பு போடலாம் கூட இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. அதனால் கொஞ்சம் செய்திகளை பார்த்து போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுதான் இதோட முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். மற்றபடி நீங்களும் எனக்காக இங்கே வந்ததுக்காக நன்றி. அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாருமே இங்கே வந்தாங்க. சின்னத்திரை பரத்து, ராதாரவி அண்ணன் முதலாக வந்து நின்னார். அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சங்கத்தில் நாங்கள் இருக்கோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. ஒரு பிரச்சனை, ஒரு உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு தானே சங்கம் வச்சுருக்கோம். அதை உடனே சங்கத்து மூலமாக என்ன எதுன்னு கேளுங்கப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் நாங்கள் சங்கத்தில் தான் முறையிடுவோம். தாய் வீடு மாதிரி அவங்க தான் அந்த சமரசம் பண்ணணும், பிரச்சனை தீர்க்கணும். அதுக்காக அவர் வந்தார். அவர் மிக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை சொன்னார். அதுக்காக நான் காலமெல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எங்களுடைய சங்கம் உதயகுமார் தலைவர் அவரால் வர முடியலை, அவருடைய சூழ்நிலையாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, மீடியாக்களுக்கெல்லாம் நன்றி. இதை பதிவிடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துக்குங்க. நன்றி, வணக்கம். புரியலண்ணா? இல்லை செய்தி கேட்டவுடனே அதாவது நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு செய்திங்கிறது நமக்கே பேர் அதிர்ச்சி. நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன் பக்கத்தில், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடலாமான்னு வந்தேன். வந்து அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னங்க நீங்கள் கடைக்கு வரீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்குனாரு. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு நிமிஷம். மாலை மலர் பாருங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாலை மலர் வந்து கட்டிங்ஸ் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா பிரபல இயக்குனர் பாரதி கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் பலாத்கார வழக்கில். எனக்கு பேரதிர்ச்சி. ஊர்களேருந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்திலையும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்திலையும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னு படத்தில் வர மாதிரி நம்ம விளக்கம் சொல்ல முடியுமா? உங்கள் மீடியாக்கள் அதை செய்யலாம். அதுக்காக தான் நான் அந்த மீடியாக்களை கூப்பிட்ருக்கேன். ஏன்னா உங்களால் செய்ய முடியும். அது இன்னை வரைக்கும் அது இன்னும் தீரலை. சிலர் பார்க்குறாங்க மறுப்பு, சிலர் அதாவது ஒரு மனிதனை பற்றி தப்பாக செய்தி போட்டால் உலகமே பார்த்துடுறாங்க. அந்த மறுப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது இல்லைன்னா அது ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருக்குது அந்த செய்தி. அதனால் உங்களுக்கு மறுபடியும் இந்த மீடியாக்கள் சொல்லி அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். அது எங்கள் சங்கத்துக்கோ அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்களுடைய கருத்துக்களும் அது கிடையாது, இயக்குனருடைய கருத்தும் அது கிடையாது. ஒருவேளை எனக்கு அது நாளைக்கு ஒரு தீர்வே கிடைக்கலாம், நான் அந்த முடிவுக்கு போகலாம், போய்த்தான் ஆகணும், வேறு வழியில் இல்லை. அது நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறத திரும்பவும் அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. நம்மளும் அண்ணன் சொல்லியிருக்காங்க, அந்த மறுப்பு போட்டாங்கன்னா நம்ம அதை பற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா நம்ம அதுக்கு போய் வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் போக வேண்டிய கண்டிஷன். ஆமாம், அவங்களுக்கு அனுப்புகிறோம். அவங்க ஏன்னா இது எது நடந்து போச்சுன்னே விட்டுருங்கண்ணே, தெரியாமல் நடந்து போச்சுண்ணே அப்படி வார்த்தையில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டம் கட்டி போட்டான்னு கேட்டால் இல்லைங்க அது எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குண்ணே, உங்களுக்கு தெரியாதாண்ணே, விட்டுருங்கண்ணே, அடுத்து ஏதாவது தீபாவளி மேலே ஒரு பேட்டி கட்டி போட்டுக்கலான்னு வேறு மாதிரி அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். அதான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. மறுநாள் அது ஒரு செய்தியாக எப்படி போடுறாங்கன்னா, அந்த பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை, என் பேட்டி மாதிரி போடுறாங்க. பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை என்று பிரபல இயக்குனர் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், மறுப்பே இல்லைங்க, இது நான் இல்லை, அந்த குற்றவாளி வேறு இந்த குற்றவாளி வேறு நீங்கள் தெளிவுபடுத்தி போடாமல் விட்டீங்களேன்றேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக போட முடியாதுன்னுங்கிறாங்க. நம்ம ஒரு மனிதனுடைய காலை லைட்டாக மிதித்தா கூட ஆனால் சாரிண்ணா தெரியாமல் பட்டோம் சொல்கிறோம், நடந்து போகும்போது பட்டால் கூட சொல்கிறோம். ஆனால் ஒரு வாழ்வாரத்தையே சிதைக்கிற ஒரு செய்தியை போட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால்
நம்ம ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டராக இருக்கனால அந்த செய்திகள்லாம் நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பல சோகத்தையும் சந்திக்கிறோம். ஒரு சோகம், வாழ்க்கையில் தோல்வி, எவ்வளவு தினமும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து தான் நாங்கள் சாதனைக்கு வர்றோம். அதனால் நம்ம சூசைட் பண்ணக்கூடாது, தற்கொலைலாம் பண்ணக்கூடாது, நம்ம பக்கம் உண்மை இருக்குது, போராடுவோம் அப்படின்னு போராடுறோம். இதே மனநிலை எல்லாருக்கும் இருக்குமான்னு எப்படி இருக்கும்? அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தானே இருக்குது. எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. முதல்ல தொடர்ந்து சங்கங்கள் வந்து இப்போ 24 யூனியன்ல உள்ளவங்கலாம் வந்து நல்ல பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் ஒரு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கிறீங்க. சிறு ஒரு சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு பக்கம்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு அது இப்போ நான் தான் சொன்னேன், இது எனக்கான போராட்டம் இல்லை, அண்ணனுக்காக போராட்டம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யாருக்கு நடந்தாலும் அது வந்து பிரச்சனைக்கு நாளைக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காகத்தான் இது நாங்கள் பண்ணுறோம். எனக்கு தனிப்பட்ட சின்னவங்க பெரியவங்க அப்படியே எங்கே இந்த மாதிரி தவிர நாங்கள் குரல் கொடுப்போம். இன்னொன்று பாதிக்கப்பட்டவங்க வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, பெருசாகிக்கிறாங்கிறாங்க. ஒரு செய்தியாக போயிடும், நம்ம பேச போய் அது இன்னும் பெருசாகிருமோ அப்படிங்கிறபோது அவங்க இதோடு விட்டுருங்கிட்டு அவங்க மண்ணை வச்சுருந்தா கூட அதை தாங்கிட்டு இதோட போயிடணும் அவங்களுக்கு நினச்சிறாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஏன்னா இவருக்கு வந்து இந்த ஏஜ் என்ன ஏஜ் ஒரு அப்பா தான் சொல்லுவார். அப்போ இவர் வந்து இதுக்கு ஒரு எனக்கு சொன்ன வார்த்தையை ஃபஸ்ட் நாள் கண்கணிந்து எங்கள் பேசினார். பேசும்போது அவர் அழுதுட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சார் இது எனக்கான இது இல்லை, இதுக்கப்புறம் இது மாதிரி வேறு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது, அதுக்கான ஒரு இது மீட்டிங் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இது பண்ணது. வர எனக்கு தனியாக எனக்காக ஒரு நீங்கள் குரல் கொடுக்க வேணாம், பொதுவாக யாருக்கு நடந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரிச்சுட்டு செய்தி வந்தால் இவர் தானா, இது உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சுட்டு போடணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த மீட்டிங் இருந்து அவர் சொன்னது. அதனால் இங்கே வந்து ஏன்னா இப்போ நான் சின்ன திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் வந்து தொடர்ச்சியாக அந்த 40 வருஷம் சினிமா டச்சிலே தான் இருக்கேன். ஒரு பத்திரிக்கையாளராக அவங்கள மாதிரி ஆரம்பித்தேன், விநியோகஸ்தராக வந்தேன், டைரக்டராக வந்தேன், ப்ரொடியூசராக வந்தேன். இப்போ நான் நடிகராக நிறைய படங்களில் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல்லையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கூட நடிக்கிற சின்ன சின்ன வயசு பேத்திங்களாம் ஒரு சீரியலில் மணமகளேவான ஒரு சீரியலில் தாத்தாவாக நடிக்கிறேன். எனக்கு 3 பேத்திங்க. இப்போ இதுகளெல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கும் போதோ நடிக்கும் போதோ எவ்வளோ சங்கடம், தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லை. இது கிளியர் ஆகாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது எவ்வளோ பாதிப்பு, தொழில் ரீதியாகவும் பாதிக்கும் இல்லையா? அதாவது மானபங்கம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற கொடுமை மட்டும் இல்லை, ஒரு ஆணோட புகழுக்கும் பெயருக்கும் அவனோட குட்வில்லுக்கும் ஒரு களங்கம் ஏற்பட்டால் அது கூட ஒரு வகையான மானபங்கம் தான், அது கூட ஒரு பலாத்காரம் தான். இப்போ நம்மளுடைய பேர் புகழ் நம்ம கூட இதுவரைக்கும் கட்டி காத்த குட்வில் எல்லாத்தையும் களங்கப்படுத்துகிற ஒரு நாளிதழ் மாலை மலர் இருக்குன்னா, அது மாலை மலர் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு மானபங்கப்படுத்துறது மாதிரி தானே, அது ஒரு பலாத்காரம் பண்ணது தான். அது எல்லாருக்குமே பொருந்தும். நட்புக்கும் கற்புண்டுன்னு வைரமுத்து சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அது இருக்குது. நம்ம புகழை கேவலப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அது ஒரு பலாத்காரம் தானே. முதல்ல வந்து இப்போ இவர் நடித்து புகழ் பெற்றிருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க, பாரதி கண்ணன் இருக்கார்ல, அவர் ஒய்ஃப் போகிறாங்க, அவர் பொண்ணு போகிறாங்க, சொல்லுவாரு 5 வயசு பிள்ளை கெடுத்தான்ல, அவன் பொண்டாட்டி போகிறா, புள்ள போகிறா, இதுதான் வாங்கி கொடுக்கும் வாழ்க்கை பூரா. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை, அதில் எவ்வளோ பெரிய கூட நடிக்கிற நடிகை அதை துடைக்கவே முடியாது சார். அதனால தான் நான் அண்ணன்கிட்ட ரொம்ப நாள் போகிறேன், நான் இதை ஏதாவது பண்ணணுன்னு பண்ணலைன்னா பல இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் மறுபடியும் வந்தால் தான் ஓ இது அவர் இல்லையா அப்படின்னு எனக்கு கிளியர் ஆகும். நான் ஒரு 4 நாள் பொறுமையாக இருந்தேன் சார். ஒரு மறுப்பு போட்டுருவாங்க, இந்த ப்ரெஸ் மீட் தேவையில்லை பார்ப்போம், ஒரு பிடிவாம இருக்க தவறு தானே. நம்ம வந்து இங்கே உட்கார சூழ்நிலை. மாலை மலர் செய்தி வெளியிட்டது ஒரு பக்கம் சார். மாலை மலர் செய்தியை வந்து பார்க்கவங்க மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. பட் அந்த செய்தியை உண்மை நம்பி உங்களை மாதிரி சேனல்ஸு, வெப்பு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா, அதுதான் உலகம் பூரா போச்சு. அதனால தான் நீங்கள் உலகம் பூரா பரவக்கூடிய மீடியா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அது மூலமாக நீங்கள் போடும்போது ஓஹோ அவர் இல்லை பாவம், அவர் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆகுங்கிறதுக்காக தான். நிறைய காஸ்டிங் டைரக்டருங்கிற பேரில் நிறைய போலியான சுற்றிக்கிட்டு இதுமாரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்துகிறாங்க பெண்கள். அது தமிழ் சினிமாவை நான் என்ன அவங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்த போகிறீங்க? அது உங்களுக்கு சினிமா சம்மந்தம் இல்லாமல் சினிமா பேரை சொல்லிக்கிட்டு இது ஒரு ஃபோர்ஜரி, அது ஒரு திருட்டுக்குமல், ஒரு போலி கலைஞர்கள் அவங்களாம். இவங்க தெரிஞ்சவுடனே ஒரு அவங்க மேலே உண்மை அப்படின்னா சட்டம் சரியாக ஸ்டெப் எடுக்கணும்.
அவங்க இந்த மாதிரி சினிமா பேரை பயன்படுத்தி யாராவது தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள மேலே காவல்துறை கடினமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அரசாங்கமும் அதை பாதுகாக்கணும். ஏன்னா அரசாங்கம் நினச்சா தானே முடியும் எல்லாமே. காவல்துறை கூட அரசாங்கம் தானே உத்தரவிடணும். அப்புறம் சங்கங்களில் உறுப்பினராக இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணதில்லை. சும்மா வெறும் இப்போ துணை நடிகர் அப்படின்னு பேரை போட்டுட்டு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சங்கங்களுக்கு திரைச்சங்கங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, நன்றிண்ணா. ரொம்ப